வணக்கம் குழந்தைங்களே. நாம் இப்போ ஆத்திச்சூடி கதைகளை பார்க்கலாம். அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற வரிகளுக்குரிய கதை தான் இது. ஒரு ஊரில் சுரேஷ், ரமேஷ் என்ற 2 சிறுவர்கள் இருந்தாங்க. சுரேஷ் பிறருக்கு உதவி செய்கிறத மிகவும் விரும்புவான். நல்ல குணம், பிறருடைய எளிமையாக பழகி நட்பை ஏற்படுத்தி கொள்வது, இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் அவனுக்கு இருந்தது. ஆனால் ரமேஷ் அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எதிரானவனாக இருந்தான். முரட்டு குணம் உடையவனாக இருந்தான். அதனால் அவனுக்கு நண்பர்கள் மிகவும் குறைவாக இருந்தாங்க. இந்த நிலையில் ஒரு நாள் இருவரும் நடந்து செல்லும் வழியில் ஒரு மூதாட்டி சாலையை கடக்க உதவி கேட்டிருக்காங்க இவங்க கிட்ட. தம்பி, இந்த ரோடை மட்டும் கிராஸ் பண்ணி விடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரமேஷ் அவர்கள்ட்ட முடியாதுன்னு கூறி, எனக்கு வேலை இருக்குது போ பாட்டி அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிட்டான், கிளம்பி போயிட்டான். ஆனால் சுரேஷ் அந்த மூதாட்டிக்கு உதவி செஞ்சு அவங்கள ரோட் கிராஸ் பண்ணி விட்டு அவங்களுக்கு தேவையான இதையும் கொடுத்துட்டு போனான். ரொம்ப வருஷம் இப்படியே போச்சு. ரொம்ப வருஷம் கழித்து அவங்க 2 பேருமே 10ஆம் வகுப்பு பரீட்சைக்கு இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பரீட்சைக்காண்டி தனி வகுப்பு, அதாவது டியூஷன் போகிறதுக்காண்டி ஒரு ஆசிரியை வீட்டுக்கு போயிருக்கிறாங்க 2 பேரும். அப்போது அங்கே அந்த மூதாட்டி இருந்திருக்காங்க. அவங்க அதாவது இவன் ரோட் கிராஸ் பண்ணி விட்டான்ல, அந்த மூதாட்டி அவங்க சுரேஷ் அடையாளம் கண்டு அந்த ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பையன் நல்ல பையன், இவன் தான் எனக்கு ரோட் கிராஸ் பண்ணி விட்டு அன்னைக்கு கொண்டு விட்டான் அப்படின்னோடனே அந்த ஆசிரியைக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவங்க அந்த பாட்டி சொன்னதுனால அந்த பையனுக்கு சுரேஷ்க்கு கட்டணம், அதாவது ஃபீஸ் இல்லாமல் டியூஷன் சொல்லி கொடுத்து அவனை அந்த 10ஆம் வகுப்பில் நல்ல மார்க் எடுக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா குழந்தைங்களே? இப்போ இந்த மூலம் நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்ம இப்போ செய்கிற அறம் நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு என்னைக்காவது நம்மளுக்கு பயன்பெறும். நாம் அறவழியில் நடந்தால் அதுவே நமக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம். நன்றி.